பதே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पतये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। श्री भगवान बोधेंद्र स्वामी की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानि मन परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। ஸ்ரீயப்ப தியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் நம்ம யாருக்குமே மனசாலவில் கூட தீங்கு நினைக்கக்கூடாது. இந்த மனப்பான்மை எப்பொழுதும் வேணும் நமக்கு. யாருக்கும் மனசால கூட தீங்கு நினச்சா அது நமக்கே வினையாக அமையும் போது ரொம்ப கஷ்டப்படும். நம்ம வாழ்க்கையில் சில துன்பங்கள் படும்போது யாருக்கு என்ன அபராதம் பண்ணுமோ இன்றைக்கி இந்த துன்பங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோணும். சில கொடுமைகள்லாம் அனுபவிக்கும்போது சில நோய்களாலேயோ கஷ்டங்களாலேயோ ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம். எந்த மகாத்மாக்களுக்கு அபச்சாரம் பண்ணமோ, யாரை நம்ம திட்டினமோ, யாரை ஏசினமோ, யாரை சபிச்சோமோ, இல்லை யாருக்கு நம்ம தீங்கு நினச்சோமோ தெரில, யாரை தண்டிச்சோமோ தெரில, இன்றைக்கி இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறோமே அப்படின்னா தோணுன்னா இனிமேல் யாருக்குமே மனசால கூட தீங்கு நினைக்கக்கூடாது, யாருக்கும் கஷ்டத்தை விளைவிக்கக்கூடாது. பகவானே எனக்கு நல்ல புத்தி, இந்த திருந்திய புத்தியையே துணைவனாக கொண்டு உன் திருவடி அடைய வேண்டும். எல்லாமே எப்போ வைராக்கியம் வரும்னா, எப்போ ஞானோதயம் பிறகுனா அவங்கவுங்களுக்கு சரியான அடிபடும் போது, ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது, நோய்களால் வாட்டப்படும் போது, அப்போ என்னென்னா அன்றைக்கி நீ அன்றைக்கி ஒருத்தரை சபிச்சு, அன்றைக்கி ஒருத்தரை திட்டினியே, அன்றைக்கி நீ ஒருத்தர் கஷ்டப்பத்தினே, மற்ற மனசை புண்படுத்தினியே, அதனுடைய பலன் பற்றியா இப்போ உனக்கு எப்படி பழிக்குது, எப்படியாப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிற பற்றியா அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னா, ஆஹா தயவுசெய்து அந்த மகாத்மாக்களுக்கு, அந்த உத்தவர்களுக்கு தயவுசெய்து நான் அபச்சாரம் பண்ணிட்டேனே, அவர்களிடத்தில் நான் மனசால மானசீகமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்போம் கண்டிப்பாக. அப்போ கஷ்டங்களை உணரும்போது ஏதோ ஒரு தவறுதல் நான் பண்ணிட்டேன், அபகாரம் பண்ணிட்டேன், அதே சமயத்தில் ஏதோ ஒரு தப்பான வேலை செய்துட்டேன், இல்லை ஏதோ பாவம் பண்ணிட்டேன், அந்த பாவத்தினால் கூட நமக்கு துன்பங்கள் ஏற்படலாம். பகவத் பக்தி பண்ணிகிட்டே இருக்கும்போதே ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருப்போம், தெரிஞ்சோ தெரியாமல். சொல்ல முடியாது என்ன பாவம்னு சொல்ல முடியாது, ஏதாவது நேர்ந்திருக்கலாம். அதனால் அந்த பாவத்தை பண்ணியிருக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது அபராதம் பண்ணிடலாம், யாருக்காவது மனசை புண்படுத்திடலாம், யாரையாவது நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கலாம், தெரியாது. ஆனால் எப்போ இதை நம்ம உணர்வுனா, எப்போ மன்னிப்பு கேட்போனா, நல்லா நமக்கு ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ வந்தபோது மனசு நொடிஞ்சு போகும்போது அப்போ பகவான்களை உருகி அழுவும். நான் பண்ணது தப்பு தான், கண்டிப்பாக எனக்கு தண்டனை சும்மா கிடைக்காது. எதுவும் காஸ் அண்ட் எஃபெக்ட்டு, எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும். நான் பண்ண பாவத்துக்கான தண்டனை தான் இன்றைக்கி நான் அனுபவிக்கிறேன். ஆனால் பெருசாக கொடுக்காமல் பகவான் கருணையினால் சின்னதாக கொடுக்குறான். அப்படி வேணால் சொல்லாமே தவிர
இதையே நம்ம பெருசாக நினச்சி பயப்படுறோம். ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா பெருசாக நினச்சி பயப்படுறோமே, அது பெருசு கிடையாது. பகவான் கருணையினால் குறைச்சி கொடுக்குறான். பெருசாலாம் கிடைச்சா தாங்க மாட்டோம், நம்ம தாங்க மாட்டோம். அதனால் பகவத் பக்தர்களுக்கு வந்து என்னென்னா அது குறைவாக தான் வரும். அப்போ பகவத் பக்தர்கள் தான் இதை உணர்வாங்க, வேறு யாரும் உணர மாட்டாங்க. பகவத் பக்தர்கள் தான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம், அந்த பாவத்துக்கான தண்டனை இந்த ஜென்மத்தில் இப்போ அனுபவிக்கிறோம். மறுபடியும் இந்த பாவத்தை செய்யணுன்ற நினைப்பே எனக்குள்ளே வரக்கூடாது. கிருஷ்ணா, நாராயணா, வாசுதேவா, ராமா, லக்ஷ்மணா, சீதாராமா, ராதேகிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். மறுபடியும் இந்த மாதிரி பாவம் பண்ணுன்ற புத்தி எனக்குள்ளே வரக்கூடாது. அதே சமயத்தில் மனசால் கூட யாருக்கும் ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கலப்பிரசீததாம் ஜாயந்து பூதானி சிவம் விதோதிய அப்படின்னு பிரகலாதம் சொல்கிறார் இல்லையா. உலகத்துக்கெல்லாம் மங்களங்களும் உண்டாகணும், துஷ்டருடைய மனசெல்லாம் தெளிவடையணும், அவரெல்லாம் திருந்தணும். கலப்பிரசீததாம், கலன்னா துஷ்டர்கள், பிரசீததாம் அவர்களெல்லாம் திருந்தி நல்ல வழிக்கு வரணும். அவர்கள் மனசெல்லாம் தெளிவடையணும், துஷ்டர்கள் மனசு தெளிவடையணும். தியாயந்து பூதா சிவம் விதோதிய. மனசால என்ன தியானம் பண்ணணும்னா, அவன் கெட்டு போனா சிவம் மங்களத்தை விரும்பணுமா, அவர்கள் நல்லா இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மனசால் இந்த புத்தினால் தீனா புத்தி, அந்த புத்தினால் தியாயந்து தியானிக்கட்டும். சகல ஜீவராசிகளுக்கும் நன்மையே தியானிக்கட்டும், யாருக்கும் தீங்க மனசால் கூட நினைக்கக்கூடாது. அமங்கலம் மம்ஸ்தா, பிறருக்கு மனசால் கூட அமங்கலத்தை நினைக்கக்கூடாது. இது சுனிதி அம்மா சொன்னது. பிரகலாதன் சொல்கிறது என்னென்னா, தியாயந்து பூதானி சிவம் விதோதிய. எல்லா ஜீவராசிகளும் மனசளவில் மங்களத்தை நினைக்க வேண்டும். மனசளவில் வெளிப்புறமாக வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், சேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி மனசளவில் அவங்க சேமமாக இருந்தாங்கன்னா எப்படி போனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனசால் அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா போதும். வெளிப்புறமாக நீ நார்மலாக இருந்தால் போதும். வெளிப்புறமாக நம்ம வேஷம் போடணும்னு அவசியமே இல்லை. வெளிப்புறமாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது, உள்ளுக்குள்ளே ஏதோ ஆசீர்வாதம் பண்ண, ஆனால் மனசுக்குள்ளே அவர்களை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது. அமங்கலத்தை அவங்களுக்கு நினைக்கக்கூடாது, மங்களத்தையே நினைக்க வேண்டும் அப்படின்னு பிரகலாதன் சொல்கிறார். இதெல்லாம் எப்போ வரும்னா, இந்த புத்திலாம் நம்ம நல்லா வாழ்க்கையில் சரியான அடிபடும் போது, கஷ்டப்படும் போது தான் இந்த புத்தி மாற்றம் நல்லா திருந்திடுவோம் நாம். ஆனால் கொஞ்சம் அந்த சூழ்நிலைகள் சரியாக போச்சு, உடல் வியாதிகள் சரியாக போச்சோ, இல்லை அந்த கஷ்டங்கள் நீங்கி போச்சோ, அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம நார்மலான நிலைக்கு வந்துட்ட பிறகு அப்புறமா கொஞ்சம் திமிரு வந்துடும். மறுபடியும் உலக விஷயத்தில் நம்ம தான் சுகமாக இருக்கோமே, சௌக்கியமாக இருக்கோமே, நம்ம யார் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கர்வம் வந்தபோது அப்புறம் என்ன பண்ணுவோம், பிறருக்கு நம்ம அபகாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த நிலை அதான் மாயை. அந்த மாயையில் என்னை சிக்க விடாதபடி இன்றைக்கி எப்படி எனக்கு புத்தியை திருந்த வச்சியோ, ஏதோ ஒரு கஷ்டத்தை சரியான அடி கொடுத்து என் புத்தியை மாற்றி யாருக்கும் மனசால் கூட தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு புத்தியை கொத்தியோ, இந்த புத்தி ஸ்திரமாக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு இப்போ மோட்சம் கொடுக்காடிப்போம். ஆனால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு புனశ్చ பூயாத் பகவத்யனந்தே ரதி பிரசங்காசு ததா ஆசிரயேஷு மகத்சு யாம் உபயாம் விசிஷ்டிம் மைத்ரேஸ்து சர்வத்திர நமோத் விஜேபிய. மகான்களே, பிராமணர்களே, பிரகு வசிஷ்டர், வியாச தௌமியாதி மகரிஷிகளே அப்படின்ட்டு பரிசுத்துக்கு பிரார்த்தனை பண்ணுறார். வசிஷ்ட விஸ்வாமித்திரர், பரத்வாஜ, கௌதம முனிவர்களே, உங்களிடத்துல நான் பணிவாக பிரார்த்தனை பண்ணிடுறேன். தயவுசெய்து எனக்கு எப்பொழுதும் கிருஷ்ண பக்தியிலிருந்து என் மனசு நீங்கவே கூடாது. அந்த பக்தியில் திளைத்து கொண்டிருக்கிற பாகவதத்துடைய சங்கத்தில் இருக்கிற வரைக்கும் நான் தவறி விழமாட்டேன். இந்த மாயில் நான் தவறி விழமாட்டேன், காமத்தில் விழமாட்டேன், குரோதத்தில் விழமாட்டேன், பணத்தாசையில் விழமாட்டேன். எப்படி என்ன மறுபடியும் விழாதபடி புனశ్చ பூயாத்து பகவத்யனந்தே ரதி பிரசங்காசி ததா ஆசிரயேஷு. ரதி பிரசங்காசி பகவானிடத்தில் பக்தியும், பிரசங்காத் தது ஆசிரயேஷு பகவானை ஆசிரித்தவர்கள் பக்தர்கள், அந்த பக்தர்களை ஆசிரித்தவர்களாகிய பாகவதர்கள், தாசர்கள், அவரிடத்திலும் எனக்கு எப்பொழுதும் ரதி
பற்றுதல் இருக்க வேண்டும். அந்த சங்கம் எனக்கு எப்பொழுதும் வேணும், சத் சங்கம் வேணும். அது மட்டும் இல்லை, சரி இந்த சங்கத்தில் இல்லாதவர்களாகிய மற்ற ஜீவராசிகள், மற்ற மனுஷர்கள், அவரிடத்துல எல்லாரிடத்திலும் நான் கருணை காட்டக்கூடியவனாக, எல்லாரிடத்திலும் நட்புறவு பாராட்டக்கூடியவனாக, யாரிடத்துல விரோத பாவம் பாராட்டாதவனாக, யாரையும் மனசால கூட நான் அவர்களை நிந்திக்காதவனாக, அவர்களை தீங்கே எனக்கு செய்யட்டும். அவருடைய சூழ்நிலையில் அவன் செய்கிறான். நான் பாகவதம் படித்தவனாச்சே, நான் பகவானை வணங்குகிறவனாச்சே, நான் பகவத் பக்தி பண்ணுறவனாச்சே, நான் இப்படி இருக்கக்கூடாதே. அவர்கள் எப்படின்னா இருக்கட்டும், நான் அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் தீங்கு நினைக்கட்டும், நான் தீங்கு நினைக்கக்கூடாது. அவர்கள் பழி வாங்கட்டும், நான் பழி வாங்கக்கூடாது. அவர்கள் துரோகம் நினைக்கலாம், நாம் துரோகம் நினைக்கக்கூடாது மனசால் கூட. நான் அப்படி தானே இருக்கணும். அதனால் நான் கேட்டுக்கிறேங்க கிருஷ்ணா, மகாத்மாக்களே, அப்படிப்பட்ட மகான்களிடத்தில் திருவடியில் சாஷ்டாம விழுந்து நமஸ்காரம் பண்ணி பரிசுத்து கேட்குறார். மைத்ரேஸ்து சர்வத்திர நமோத் விஜேபியா. பிராமணர்களே, பிரம்மவித்துகளே, பிரம்ம ரிஷிகளே, வசிஷ்டர், விஸ்வாமித்ர, கௌதம, பரத்வாஜ போன்ற பிரம்ம ரிஷிகளே, எனக்கு பரிபூர்ணமாக அனுக்கிரகம் செய்யுங்கள். சகல ஜீவராசிகளும் இன்னைக்கு எனக்கு கஷ்டம் வந்து உயிர் போக போது 7வது நாள்னா, இந்த சமயத்தில் என் புத்தி திருந்தி இந்த மனப்பான்மை எனக்கு எப்பொழுதும் வேணும். புனஷ்ட போயாத், அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் அடுத்த பிறவில் ஒவ்வொரு பிறவிலும் எனக்கு மகானிடத்தில் பக்தியும் சகல ஜீவராசிகளத்திலையும் அன்பு பாராட்டக்கூடிய மனப்பான்மை எனக்கு எப்பொழுதும் வேணும். ஏன்னா கொஞ்சம் குளிர் விட்டு போச்சுன்னா அது பிறகு மற்றவங்கள அனாவசியம் பேசுவோம், எடுத்தறிஞ்சு பேசுவோம், மற்றவங்கள சபிப்போம், திட்டுவோம், மற்றவங்களை அலட்சியப்படுத்துவோம், மற்றவங்களை உதாசனம், மற்றவங்களை அவமானப்படுத்துவோம், எல்லாமே பண்ணுவோம். அது ஏன்னா அதுதான் மாயை. ஏன்னா நார்மல் நிலைக்கு வந்துட்டோம் இல்லையா, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கர்வம் தன்னாலே வந்துடும். அது தலைமையில் ஒரு கொம்பு முளைச்சிடும். அந்த கொம்பு முளைக்கூடாது. எப்பொழுதுமே இந்த பணிவான மனப்பான்மை, தீனத்துவ பாவனை, அந்த தீனத்துவ பாவனை எப்பொழுதும் எனக்கு இருக்கணும். பணிவான மனப்பான்மை, எப்பா நீங்கள் தான் பெரியவங்க, எனக்கு சொத்து சுகம்லாம் கூட வேணாம், இந்த மனப்பான்மை தான் எனக்கு பெரிய சொத்து. இந்த தீன நிலை எப்பொழுதுமே தன்னை பணிவாக வைத்து கொண்டிருக்கிற அந்த மனப்பான்மை இருக்குது பற்றியா, அதுதான் பெரிய வரமாக பகவான்கிட்டருந்து கிடைக்கிறது. அந்த திருந்திய புத்தி தான் பகவானிடத்தில் சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் கேட்குறாரு. இந்த 3 வருத்தம் கடைப்பிடிக்கணும். பகவானிடத்தில் பக்தி, மகான்கள் சத் சங்கத்தில் எப்பொழுதும் நிலைத்திருப்பது, 3வது சகல ஜீவராசியத்திலும் அன்பு பாராட்டுவது. இந்த 3 வருத்தங்கள் தங்கிடுச்சுன்னா பிறகு அவனை என்ன பண்ண முடியும்? இந்த மாயை பகவான் அவனை விட்டு எப்போ விலகினார்? அவனை விட்டு விலகினதே கிடையாது. எப்போ இந்த மனப்பான்மை கொண்டவன் ஒரு பக்தன் இருக்கானோ அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. மாயை ஒன்றும் பண்ண முடியாது, மன்மதனும் ஒன்றும் பண்ண முடியாது, மாயை ஒன்றும் பண்ண, மாயா சக்தி, பகவானுடைய சக்தி ஒன்றும் பண்ண. ஏன்னா பகவான் அவனை விட்டு விலகாமல் இருக்கார். பகவான் அவனுக்கு கிடைச்சிட்டாருன்னு சொல்கிறத விட பகவான் அவனை விட்டு விலக மாட்டார். இந்த மனப்பான்மை தான் எல்லாருக்கும் வேணும். அதுதான் நான் அடியேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த மனப்பான்மை தான், இந்த பணிவு எப்பொழுதுமே கீழவே இருந்துட்டா, ஒருத்தன் திண்ணை மேலே படுத்துருந்தான், இப்படி பரண்டு போது அந்த திண்ணை மேலேருந்து கீழே விழுந்து கையை உடச்சிக்கினான். ஆனால் தரையிலேயே படுத்தான் ஒருத்தன், அவன் பரண்டு பார்த்தா கூட அவன் கீழே விட மாட்டான். ஏன்னா அவன் தான் தரையில் இருக்கானே. திண்ணை மேலே திண்ணை மேலே படுத்துருந்தவன் என்ன பண்ணான்? பரண்ட உடனே கீழே விழுந்துச்சான். கீழே வந்து பார்த்தா கையை உடச்சின்னு இருக்கான். எலும்பு ஃப்ராக்சர் ஆகி போச்சு பேரண்டை படுக்கும்போது. உடனே மறுநாள் கட்டுப்பட்டுன்னு வரான் இல்லையா, நடக்குது இல்லையா, பார்க்குறோம் இல்லையா. அதனால் மேலே போயிடக்கூடாது. கொஞ்சம் கர்வம் வந்துச்சுன்னா அடி. நம்ம எப்போவுமே தீனத்துவ பாவனை பணிவாகவே இருந்துட்டோம்னா அதான் கீழே தரையில் படுக்குது. தரையில் படுக்கிறவனுக்கு ஆபத்து கிடையாது. எத்தனை தடவை பிறண்டாலும் அவன் வந்து கீழே விழப்பார்த்தாரு, ஏன்னா கீழே தான் இருக்காங்க. அப்போ எப்பொழுதும் தன்னை தீன நிலையிலேயே பணிவு நிலையிலேயே வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் பகவான் கருணை, யாராவது அனுகூலமாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் பகவான் ஏற்பாடு பண்ணுவான். உதவி கட்சிடும் அவங்களுக்கு. கொஞ்சம் மேட்டிமை, அந்த கர்வம், அந்த மௌட்டியம் வந்துடுச்சுன்னா அது நம்மளுக்கு அவர்கள் தான் பரிதபிக்கக்கூடியவர்கள். அதுதான் நமோ சிசுப்பியோ விஜய்ப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ரகுகணன். எந்த மகான்கள் எந்த ரூபத்தில் வருவாங்க தெரியாது, அவங்கள அவமதிச்சிடக்கூடாது. என்னை போன்ற ராஜாக்கள்லாம் சேமம் அடைந்து தான் மட்டும் சேமம் அடைஞ்சால் போதும்னு நினைக்காம அந்த ராஜா ரகுகணன், என்னை போன்ற எந்தெந்த ராஜாக்கள்லாம் திமிர்னால
மகான்களை அவமதிக்கிறாங்களோ, ஐயோ அந்த மகான்களை அவமதிக்கக்கூடாதே அந்த ராஜாக்கள்லாம், இல்லைன்னா அந்த மகான்களை அவமதித்தா பெரிய கஷ்டத்தை உண்டாக்கிடுமே, அது மாதிரி அவர்களுக்கெல்லாம் நன்மை ஏற்பட வேண்டும்னு சொல்லி எல்லா ராஜாக்களும் என்னை போன்ற எல்லா ராஜாக்களுக்கும் நான் பிரார்த்திக்கிறேன். யாருமே மகான்களை அவமதிச்சக்கூடாது, மகானுடைய கோபம் அவங்கள வந்து தாக்கக்கூடாது, மகான்கள் கோபம் வந்து அவங்கள தாக்கக்கூடாது அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுகிறார். யார்? ரகுகணன். தன்னை போன்ற மற்ற ராஜாக்களும் அபராதப்பட்டு கூட அந்த ராஜாக்களுக்கு பிராமணர் சாபம் வந்து சேரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அதான் திருந்திய புத்தி. அப்படி பிரார்த்தனை பண்ணும். எப்படி ஒரு வேஷ்யா சங்கத்திலிருந்து விடுதலை அடைந்த அஜாமிலனும் என்னாக்கள் இந்த மங்களகரமான நாராயணன்ற நாமம் எப்படி வந்தது? நான் துள தர்மத்தை கெடுத்துவேன், அப்பா அம்மா கைவிட்டேன், தன்னை நினைச்சு வருந்தி 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 இந்த திருந்திய புத்தியையே துணையாக கொண்டு நேர கங்கை கரைக்கு போய் அனவரதம் நாராயண 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 நாமசங்கீர்த்தனம் பண்ணார் இல்லையா? இந்த திருந்திய புத்தி தான் நம்மளுக்கு துணை. அந்த துணையினால் தான் பகவான் நம்ம அடைய முடியும். இந்த வைராக்கியம் வேணும், இந்த ஞானம் வேணும். நம்மளுக்கு பணம் காசுலாம் வேணாங்க, சொத்து சோலாம் போனால் போய் போதுங்க. ஆனால் இந்த திருந்திய புத்தி இருக்குது பார்த்தீங்களா, இது எப்பொழுதும் நம்ம மனசில் நிலைச்சிருக்கணும். கொஞ்சம் நமக்குள்ளே பணம் காசு நடமாட ஆரம்பிச்சிச்சுன்னா, அதே சமயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியமாகிடுச்சுன்னா, கொஞ்சம் கஷ்டமெல்லாம் நம்ம விலகிடுச்சுன்னா, அது பிறகு குளிர் விட்டு போயிடுதில்ல, அது பிறகு இல்லாத ஆட்டம்லாம் ஆடுறோம் இல்லையா, அது பிறகு அவ்வளோ அனாவசியமாக யாராலையோ பேசுகிறோம் இல்லையா, அப்போ கண்டபடி நிந்திக்கிறோம் இல்லையா. ஒன்றும் இல்லை, திரிபுவன ஐஸ்வர்ய மத உள்ளங்கித அந்த திரிபுவனங்களுக்கு ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்ட இந்திரன் என்ன பண்ணார்? கஷ்டில் பிரகஸ்பதி பாரமமாயிட்டார். எதனால்? அந்த திரிபுவனத்தினுடைய ஐஸ்வர்யத்தினுடைய கர்வத்தினால் தானே. இவங்க சேமமாக இருக்கிறதே பிரகஸ்பதியினுடைய கருணையினால் தானே. அந்த பிரகஸ்பதி வந்தாருன்னா அவர் எழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ண வேணாமா? யோசிச்சு பாருங்க. அப்போது என்ன ஆச்சுன்னா பெரிய கஷ்டத்தை உண்டாக்கிடுச்சு. அவர் பாரமாக எழுந்து போயிட்டார். அவர் உட்காரல, வந்தார், அப்படி திரும்பி போயிட்டார், அவ்வளோதான். அது எவ்வளோ பேர் நஷ்டத்தை உண்டாக்கிடுச்சு பாரு. ஆனால் பிரம்மத்தி தோஷம்லாம் வந்து பாதிக்கும்படி அது பிறகு வந்து நாராயண கவசம் ரட்சிக்கப்பட்டு அஸ்வமேதத்தை யாகம் பண்ணி அவனுக்கு அபிஷேகம் பண்ணி அப்படி அந்த பிரம்மதோஷத்தை நிவர்த்தி பண்ணி ரெண்டு தடவை பிரம்மத்தி தோஷம் அவனை வந்து பாதிச்சு. அப்போது பூமிக்கும் ஒரு பாகம், மரங்களுக்கு ஒரு பாகம், அதே சமயத்தில் பெண்களுக்கு ஒரு பாகம், அது பிறகு தண்ணி ஜலத்துக்கு ஒரு பாகம் அப்படின்னு 4 பாகமாக பிரித்து கொடுத்து அந்த பிரம்மதி தோஷத்தை போக்கிக்கிறார். யார்? இந்திரன். யோசிச்சு பாருங்கள், 2 தடவை. அப்போ 2ஆவது தடவை வந்து அவருக்கு அஸ்வமேத யாகம் பண்ணி என்ன வந்து அந்த அபிஷேகத்தினால பிரம்மதி தோஷத்தை போக்கிறார். அப்போது கொஞ்சம் நமக்குள்ளே எல்லாம் நடமாட ஆரம்பிச்சதுன்னா உடனே கர்வப்பட்டுடுறோம். அது பிறகு வந்து இது மாதிரி பாபத்துக்கு ஆளாயிடுறோம். அதுதான் கூடாது. நம்ம எப்போதுமே பணிவாக இருந்தாவே போதுமானது. பாருங்க, பாண்டித்யம்லாம் வேணாங்க, படிப்போ பாண்டித்யம் எதுவுமே வேணாங்க. இந்த பணிவு ஒன்று இருந்தால் போதுங்க, இந்த அன்பு ஒன்று இருந்தால் போதுங்க. ஆடம்பரம் வேணாம். என்னால் பணம் சம்பாதிக்கான பக்குவம் வேணும். அதுக்கான தகுதி எனக்கு இல்லை, அதுக்கான திறமை இல்லை, அதுக்கான பலம் எங்களை இல்லை. ஒத்துக்குங்க, பரவாயில்ல, ஒத்துக்கிறது தப்பு இல்லை. என்னால் பணம் பெருசாக சம்பாதிக்க முடியல, என்னால் பெருசாக நான் காப்பாற்றேன், அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன்னு நம்ம சும்மா டாம்னு போங்க வெளிப்புறமாக வேஷம் போகிறத காட்டிலாம் என்னால் இவ்வளோ தான் முடியும். நம்ம மற்றவங்கள பார்த்து நம்ம இன்னும் பெரிய பணக்காரன் ஆகணும், அப்படி இப்படி நம்ம இப்படி சம்பாதி அநியாயம் பண்ணுறது காட்டிலாம் நம்மளுக்கு என்ன பகவான் கொடுத்தானோ அதில் சந்தோஷப்பட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ஆடம்பர தேவைகளுக்காக ஆசைப்படுறதே வேண்டாம். அதே சமயத்தில் யாரும் மெச்சிக்க நம்ம வாழணும்னு அவசியமே இல்லை. நம்ம தீன நிலையிலே இருந்தாவே நல்லாயிருக்கும், அவ்வளோதான். யாரையுமே மதிக்க தெரியணும். கட்டின மனைவி கூட மதிக்கணும், பிள்ளைகளை மதிக்கணும், எல்லாரையும் மதிக்கணும். காலில் சாஷ்டமாக விழுந்துட்டு அவள் தான் காலில் விழுந்துடு. சின்னவங்க பெரியவங்க பார்க்காத, அப்படிலாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்காத. நீ ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணுன்னா தயவுசெய்து யாரையுமே பகைச்சிக்காத. தயவுசெய்து யார்களையும்
மற்றவங்க தான் காலில் விழுன்னு நினைக்காத, நீ எல்லார் காலையும் விழு. அதுதான் கிருஷ்ண பரமாத்மா காட்டுறார். வரவங்களுடைய பாதத்தை அலம்பினார் ராஜசூய வேள்வியில். என்ன பண்ணார்? பிருகு மகரிஷி பகவானுக்கு ஏமாத்திரம். பிருகு மகரிஷி எவ்வளோ வயசில் சின்னவர், பகவானுக்கு வயசே கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், அப்போது அவர் மார்பில் உதச்சதுன்னா, மகாத்மாக்கள் பாதம் என் மார்பில் படுற பாக்கியம் கிடைச்சதேன்னு சொல்லிட்டு உங்கள் பாதம் வலிக்கிறதோ அப்படின்னு அழுத்தி விடுறார் இல்லையா, மார்பில் உதச்சி பிருகு மகரிஷியுடைய பாதங்களை. அப்போ பகவானே பொறுத்துட்டு போகிறான். நம்மளாம் எந்த மூலிகை எவ்வளோ திட்டு இருக்கான் சிசுபாலன். 100 திட்டு ஒரு நாள். அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து திட்டியும் கிடறான். ஒவ்வொரு நாளும் 90 திட்டு திட்டுவான், 99 திட்டு திட்டுவான். அதுக்கு பிறகு 100 திட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான் சிசுபாலன். அப்போ எத்தனை நாள் மழலை சொல்லேருந்து திட்டி கிடறானான் சிசுபாலன். அவ்வளோ நிந்தனைகளை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா கடைசியில் ஒரு 100 திட்டு திட்டுறான். அதை தான் பெருசாக பேசுகிறோம். 100 திட்டு வரையும் பொறுத்துனார். 100 திட்டு வரையும் பொறுத்தலை. சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு தடவும் 90 திட்டு 99 திட்டு வரையும் திட்டுவான். 100 திட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடிடுவான் சிசுபாலன், தெரியுமா? அப்படி மழலை சொல். அப்போ தான் தர்மபுத்திரர் சொல்கிறார், அவன் நாக்கில் வெண்குஷ்டம் வராமல் போச்சு, ஆனால் அவனுக்கு போய் சாயுஜ்ய முக்தி கொடுத்தாரு பகவான். அப்படி திட்டுறதையே ஒரு தொழிலாக வச்சுருக்கான். யார்? சிசுபாலன். யாரை திட்டுறான்? கிருஷ்ணனை திட்டுறான். கிருஷ்ணத்தில் என்ன ஆச்சு? அந்த பகைமையினால் அதுவே பக்தி, துவேஷ பக்தி அதுவே. அதனால் பகவான் அழிஞ்சிட்டான். ஏன்னா சனத்குமாராதிகள் அவங்களுக்கு போட்ட பாதை அது ஜெயவிஜயர்களுக்கு, சிசுபாலனுக்கு. அப்படி தான் அடையணும்னு இருக்கட்டும். ஆனால் நம்ம இது எதுக்கு சொல்ல வரோம்? பகவானை நிந்திச்சா கூட அத்தனையும் பொறுத்துண்டானே பகவான். அவனை வணங்குகின்ற நாமளும் பொறுத்துந்தான் போய் ஆகணும். அதாவது இது நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன், எனக்கே சொல்லிக்கிறேன் வச்சுங்களேன். ஆனால் இந்த ஒரு புத்தி நல்லா அடிபட்டும் போது பக்குவம் அடைகிற புத்தி, நல்லா அடிபடாத போது இந்த பக்குவம் இல்லையே. நல்லா சௌக்கியமாக இருக்கும்போது இந்த பக்குவம் இருக்க மாட்டேங்குது. அப்படியே ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறோமே, ஆடப்போட பெருசாக சரிப்போ அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படின்ட்டு போயிடுறோமே. ஏன்னா தப்புன்ட்டு கூட பெருசாக நினைக்காமல் போயிடுறோமே, உதாசீனப்படுத்துறோமே. அப்போ கஷ்டப்படும் போது தான் அந்த புத்தி திருந்தது. கஷ்டப்படாத போது அந்த புத்தி எப்போ வரும்? அதனால தான் கேட்குறா, அதனால தான் தலைப்பாடாக கேட்குறா. யார்? குந்தி தேவி. எனக்கு ஆபத்துக்களை கொடு, கொடு, ஆபத்தில் தான் நான் திருந்துவேன், ஆபத்தில் தான் நான் உன்னை நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு கஷ்டத்தை கொடு. விபதா சந்துன சஸ்வத்து தத்திர ஜெகத்குரு பவதோ தர்ஷனம் எத் சாத்து அபுனர்பவ தர்ஷனம். அப்போ தான் உன்னை நான் திரும்பியே பார்ப்பேன். தர்ஷனம் பவதோ தர்ஷனம். உன்னை நான் எப்போ திரும்பி பார்ப்பேனா? எப்பா கஷ்டம் வந்துச்சு என்ன காப்பாற்று கிருஷ்ணா அப்படின்னு அப்போ தான் உன்னை கூப்பிடுவேன். கஷ்ட காலத்தில் பகவானை எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அது மாதிரி சேமமாக இருக்கும்போது பகவானை நினைக்கவே மாட்டோம். பாகவதம் படிக்கணும், இல்லைப்பா வேலை டைட்டாக இருக்குது இப்போ முடியாது, அப்புறம் படிச்சிடலாம். பாவம் எல்லாத்துலேயும் ஒரு அலட்சியம். இது நான் சீரியஸாக சொல்கிறேன். எதனாலனா கொஞ்சம் பெருமை வந்துடுச்சுன்னா அந்த பெருமை பகவத் பக்தி அப்படியே மறக்கச்சிடும். நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் என்றோம், இல்லை நல்ல ஐஸ்வர்யம் சொத்து சுகம் கிடைச்சதுன்றோம், இல்லை நல்ல படிப்பு பாண்டித்யம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அதில் ஒரு கர்வம், நல்லா அழகாக இருக்கிறன்ற ஒரு கர்வம். இது மாதிரிலாம் பணம் பொருள் அழகு பதவி, அதே சமயத்தில் நல்ல உயர்ந்த குலத்தில் பிறந்துட்டோம் ஜாதி அபிமானம், இதெல்லாம் கெடுத்துடும் பக்தியை. இதெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த ஜாதி அபிமானம், பணம், திமிரு, நான் பெரிய உயர்ந்த குலத்தில் பிறந்தேன், நான் என் அந்தஸ்து என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, என் அழகு என்ன, என் படிப்பு என்ன, என் பாண்டித்யம் என்ன, இதெல்லாம் வேணாம். தயவுசெய்து இந்த அகங்காரத்தை தயவுசெய்து தூக்கி போட்டுரும். ஜன்மைஸ்வர்ய சுதஸ்ரீவிகி ஏதமான மதக புமான், இந்த கர்வம் வேணவே வேணாம். இது அப்படியே அழிச்சிடும், நம்மளை அப்படியே அழிச்சிடும். நம்மளை பகவத் பக்தியிலேருந்து சுத்தமாக வலிக்கிடும். கிருஷ்ணனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மதம், பிடிக்காது அந்த கர்வம், பிடிக்காது. ஏனம் மத பூமான்னு நைவ அர்ஹதி, பகவானை வணங்கத்துக்கு தகுதியே இல்லாதவனா போயிடுறான் அவன் கட்சியில். நைவ அர்ஹதி அபிதாதும் வைத்வாம், அபிதாதும் பகவானுடைய நாமங்களை சொல்கிறதுக்கு கூட தகுதியற்றவனா போயிடறானா. கிருஷ்ணா ராமா கோவிந்தன் சொல்ல முடியாது, சொல்கிறது டைம் இருக்காது அவனுக்கு. அவன் தான் பணம் சம்பாதிக்கிறதுலையும் புகழ சம்பாதிக்கிறதுலையும் பதவி சம்பாதிக்கிறதுலாம் இருக்கிறானே.
அவங்களாம் இதை திரும்பி பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்கிறார். குந்திதேவி சொல்கிறா. அப்போ யாருக்குண்ணா அகிஞ்சன கோச்சரம், இந்த இத்தனையும் இருந்து இவைகளில் கொஞ்சம் கூட கர்வம் இல்லாமல் இருக்கான் பத்தியா, அடப்போயா இதெல்லாம் நிரந்தரம், இந்த பணம் சொத்து சுகம் பதவியெல்லாம் இந்த புகழெல்லாம் இந்த உயர்ந்த கூட பிறப்பு இதெல்லாம் பொய். புரியுதா? எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள், எல்லாரும் என்னுடைய உறவினர்கள், எல்லாம் பகவானால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள், எல்லாருக்குள்ளும் பகவான் இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன். நம சர்வபூதேபியம் அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி கிளம்பும்போது சகல பூதங்களுக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டு 4 திக்கிலும் திரும்பி நமஸ்காரம் பண்ணுறாரு இல்லையா, அதுதான் பண்ணணும். சகல ஜீவராசிகளுக்குள்ளும் பகவான் இருக்கிறான், அதனால் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணணும். தக்ஷ யக்ஞத்தில் கூட தக்ஷனை மனசால் நமஸ்காரம் பண்ணியிருக்காரு சிவபெருமான், அது தக்ஷன் உணரல. ஏன்னா எல்லாருக்குள்ளே இருக்கிற பகவானை தான் வழி பண்ணவே தவிர அவரில் இல்லை. தேகாபிமானம் கொண்ட அந்த மனுஷர்களுக்கு நமஸ்காரம் இல்லை, அந்த மனுஷருக்குள்ள இருக்கிற பகவானுக்கு தான் நமஸ்காரம். அப்போது எல்லோரும் நடமாடும் கோயில்கள் அப்படின்றதுனால அவங்கள நமஸ்காரம் பண்ணார். அதனால் இந்த மனப்பான்மை தான் வேணும். அதனால் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த அகங்காரம் வேணாம், இந்த மதம் வேணாம், நான் அழகு, நான் படிப்பு, பாண்டித்யம், பணம், பதவி அதெல்லாம் வேணாம். தயவுசெய்து இதெல்லாம் ஒன்று ஏமாற்றிட்டோம். புரியுதா? நல்லா ஒன்று வச்சுக்கிற மாதிரி வச்சுருந்து டக்குன்னு காலை வாரி விட்டுரும். பகவத் பக்தி ஒன்று தான் ஏமாத்தாது, உன்னை எப்படி இருந்தாலும் வாழ வச்சிடும். அதனால் இதெல்லாம் பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இதெல்லாம். அப்போ ஆபத்துக்கள் காலத்தில் எந்த அளவுக்கு பகவானை உருகி நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்போது நினைக்க மாட்டோம். அதனால் எனக்கு ஆபத்துக்களே கொடுன்னு கேட்குறா குந்தி தேவி. நேரடியான அர்த்தம் தான். ஆனால் ஸ்ரீதரர் எப்படி வியாக்கியானம் பண்ணுறாருன்னா, எந்த ஆபத்துக்கள் வந்தால் நீ வர வேண்டியது இருக்குமோ அப்படியாவட்ட ஆபத்து கொடுன்ற. ஆபத்து வந்ததானே பகவானை நினைப்பான். அப்போ குந்தி ஸ்துதி பார்த்தா அப்படியே எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது தான் கஷ்டம் வந்த போது தான், கஷ்டம் கொடுக்கறதும் பகவானுடைய கருணை தான். அப்போ தான் பகவான் நல்லா நினைப்பேன். இப்போ பகவான் கஷ்டத்தை தீர்த்து பகவான்கள் பகவானே என்னை காப்பாற்று, இந்த கஷ்டம் ஹரே அபிரக்ஷிதா என்னை காப்பாற்று கிருஷ்ணா அப்படின்ட்டு கோவிந்தா அப்படின்னு கதறினா இல்லையா, அசத் சபாயா அசத்துக்களுடைய சபையில் கதறினா இல்லையா, கஷ்டம் காலத்தில் பகவானை நினைக்கிறான். எல்லாமே விழுந்த பிறகு தான் பகவானை தூக்கி விடுன்னு சொல்லிட்டு பகவான்கள் கேட்குறாங்க. அது விழறதுக்கு முன்னாடியே நீ கூப்பிட்டா நீ விழாதபடி பகவான் காப்பாற்றுவான் இல்லை. சூதாரத்துக்கு முன்னாடியே பகவானை கூப்பிட்டு வந்தால் பகவான் சூதாரத்தை நிறுத்தியிருப்பான்ல. இல்லை கிருஷ்ணன் சூதாரனா சகுனியாவது அவனை துரியோதனாது அவனும் கிட்ட கொண்டு வர முடியாது. பகவானுடைய காய் தான் வெற்றி அடையும். கிருஷ்ணனை வச்சு ஆடிடலாம்ல. அதுதான் சொல்கிறது. கிருஷ்ணன் தாய் பாசை விட்டு இருந்தான்னா கதையை வேறு மாதிரி மாறி இருக்கும், மகாபாரதம் வேறு மாதிரி மாறி இருக்கும். கிருஷ்ணன் வரவிடாதபடி கூப்பிடாதபடி பண்ணது யார்? கலிபுருஷன் புத்தி. யார்? துரியோதனன் தான் கலியுடைய அம்சம். வானா சூதாடலான்னு சொல்லி கூப்பிட்டான். யார்? தர்மபுத்திரர். ஆனால் புத்தி வேலை செய்யலை. அதான் சொல்கிறேன், நம்ம நல்லா இருக்கும்போது க்ஷேமமாக இருக்கும்போது, இப்போ இந்திரபிரஸ்தம் கிடச்சிச்சு சௌக்கியமாக இருக்கிற காலம். இப்போது அந்த சமயத்தில் பகவான் நினைக்கல பற்றியா தர்மபுத்திரலாம் சொல்கிறேன். தர்மபுத்திரே ஆனாலும் சரி யாருக்குமே அந்த செல்வ சௌக்கியங்கள்லாம் ராஜசூய பட்டாபிஷேகம்லாம் பண்ணிட்டாரு. யார்? தர்மபுத்திரர். நல்லா ஜாலியாக இருக்கிற தெம்பாக இருக்காங்க. இப்போ ஒரு தாயபாசம் சும்மா கொஞ்சம் நேரம் விளையாடணுன்னா தப்பு, அந்த சூதாடானா தப்பு, அந்த இது வந்துடும் அப்படியே. அதுவும் பெரியப்பா கூப்பிட்டான்னு சொன்னோடனே மறுக்க முடியல. ஏன்னா துரியோதனன் கர்ணன் எல்லாமே வேலை செய்தானுங்க. அந்த இந்திரபிரஸ்தத்தில் ராஜசூய வேள்வி நடக்கும்போது எல்லாம் வேலை செய்தானுங்க. துரியோதனன் பரிசு பொருட்கள்லாம் வாங்கி வைப்பானான். கர்ணன் எல்லாருக்கும் தானம் வாங்கிட்டு இருப்பானா. யாருன்னா தர்மபுத்திரருடைய பொருளை எடுத்து தானம் வாங்கிட்டு இருந்தான். அது மாதிரிலாம் பண்ணியிருப்பானா. கூட மாட வேலை செய்தாங்க, ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து செய்தாங்க. இதில் அந்த ராஜசூய வேள்வியில் பாண்டவர்களுக்கு. அப்போ பாண்டவர்களுக்கு வேலை செய்திருந்த அந்த துரியோதனாதிகள் எப்பவும் ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. சரி இப்போ நம்மளாம் ஹெல்ப் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி ஒத்துமையாக அவங்க கூப்பிட்டாங்க. இப்போ அவங்க இப்போ நம்மளுக்கு எல்லாம் ஹெல்ப்பாக இருக்கிறாங்கப்பா, நல்லா பழகிட்டாங்க. இப்போ அவங்க சரிவா கொஞ்சம் நேரம் விளையாடலாம் வா அப்படின்னு கூப்பிட்டா போக மாட்டோமா? கொஞ்ச நேரம் தாய்பாஸ் விளையாடலாம் வா, சரி வா அப்போ விளையாடலாம் அப்படின்னு சொல்லி விளையாட தான் ஆரம்பித்தாங்க. அப்போ பந்தயம் வைக்க ஆரம்பித்தேன். இல்லை
திருதராஷ்டிர கூப்பிட்டாருன்ற மரியாதைக்கு தான் வந்தார். தர்மபுத்திரருக்கு இந்த சூதாட்டெலாம் பிடிக்காது. ஆனால் சூதாட்ட பிரியர் ஆயிட்டார். அப்பமா அது சில பேர் சொல்கிறாங்க, அவர் தர்மபுத்திரர் சூதாட்டம் ரொம்ப பிடிக்கும், அதனால் கூப்பிட்டோன்னே வந்துட்டார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது எனக்கு சரியாக புரியல. அப்படி இருக்கப்பட்டு தர்மத்தில் நினைச்சிருக்கிற சூதாத்தில் எப்படி பிரியமுள்ளவராக இருப்பார் அவர்? ஏன்னா தர்மபுத்திரன்னு பேர், தர்மத்தில் நம்பிக்கிறவர், தர்மத்தில் பிரியமுள்ளவர், அவர் எப்படி சூதாத்தை விரும்புவார்? அதான் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. சில மகாத்மாக்கள் அப்படி சொல்கிறாங்க, சூதாட்டத்தில் பிரியத்தினால் தான் வந்தார் அப்படின்னு. சூதாட்டமே பிரியம் இல்லை அவருக்கு, திருதராஷ்டிரம் கூப்பிட்டதுனால வந்தார்னு சில பேர் சொல்கிறாங்க. அது எது உண்மைன்னு தெரியாது, மகான்களுக்கு தான் தெரியும். ஆனால் கடைசியில் என்ன, சூதாட்டத்தில் உட்காந்துட்டார். ஏன் சூதாட்டத்தில் உட்காந்தார்? இப்போனா இந்த ராஜெல்லாம் கட்சிச்சு, இப்போ அந்த சக்கரவர்த்தி, எனக்கு திரௌபதி மனைவி இருக்கா, 4 தம்பிமார்கள், 4 கைகள், நல்ல பலமுள்ள 4 தம்பிமார்கள் இருக்காங்க, எனக்கு என்ன கவலை? ஆமாம், இந்த ஜாலியாக இந்த விளையாட்டு என்னை மொத்தம் தோக்கடிச்சிடுமா, பார்த்துக்கலாமே. துரியோதனை கூப்பிட்டான், அந்த மரியாதை போய் விளையாடணும். ஏன்னா எனக்கு நம்மளுக்கு வேலை செய்துக்கிறான், எல்லாமே ராஜசேவலுக்கு ஹெல்ப் பண்ணிடுறான், எல்லாம் பண்ணிடுறான். அப்போ நம்மவன் அவன் அதுதான் ஏதோ விளையாட்டு கூப்பிட்றான், சார் நம்ம விளையாடுவோம் அப்படின்ட்டு விளையாட்டு விபரீதமாகிடுச்சு. பற்றி அவன் மனைவியே தன்னுடைய மடியில் உட்கார அமரும்படி சொல்கிறான். யார்? துச்சாதங்களை சொல்கிறான். அவளை கொண்டு என் மடியில் உட்கார வை, என் தொடையில் உட்கார வைனா. அப்போ தான் பீமன் சம்மதம் பண்ணிட்டு அவன் தொடையெலும்பு உடைக்கிறேன்டா அப்படின்ட்டு உடச்சான். அப்போது நல்ல இந்திரபஸ்தம் கிடைச்சிட்ட பிறகு, இந்திரபஸ்தம் கிடைச்சதே பகவான் கிருஷ்ணனுடைய அருளால் கிடைச்சிட்ட பிறகு பகவானை வந்துட்டான் பற்றியா சூதாடும் போது. அதான் எப்போ நம்ம பகவானை மறப்போம்? எல்லா சொத்து சுகங்கள்லாம் கிடைச்சிட்டா பகவானை மறந்துடும். அப்போ இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த குந்தி தேவி கேட்க மாட்டாளா? எனக்கு சொத்து சுகம் இந்த இந்திரபஸ்தெல்லாம் ஒரு க்ஷணத்தில் எல்லாமே போயிட்டு துண்டை வீசி தோலை போடுன்னு காட்டுக்கு போயிட்டாங்களே, இந்திரபஸ்தமே இல்லையே. ஏம்பா, மயனோட சிற்பியால் செய்யப்பட்ட அசுர சிற்பியாகிய மயனால் செய்யப்பட்ட அப்படிப்பட்ட விசித்திரமான சிருஷ்டி. தரை ஜலமாக தெரியுமா, ஜலம் தலையாக தெரியுமா, பலவான விசித்திரங்கள்லாம் பல மாயைகள்லாம் அதெல்லாம் வச்சு அப்படிப்பட்ட ஒரு பில்டிங், அப்படிப்பட்ட ஒரு அரண்மனையை இந்திரபஸ்தத்தை கட்டியிருக்கான். யார்? மயனோட சிற்பி. பலவிதமான மாயைகள் இருக்காங்க, ஆச்சரியமாக இருக்கும். ஒரே ஒரு 10 நாள் போந்தால் 10 பேர் இருக்கிற மாதிரி தெரியும். அது மாதிரிலாம் பல விசித்திரமான படைப்புகள் அதில் அமைச்சிருக்கான் மயனோட சிற்பி. அந்த அரண்மனையை, அந்த இந்திரபஸ்தத்தை சொர்க்கபுரி போல் மாற்றிருக்கான் அந்த இந்திரபஸ்தத்தை. அது என்னென்னா காண்டவனம், முள்ளுக்காடு. அந்த முள்ளுக்காடு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழகான ஒரு சொர்க்கலோகம் போல் மாற்றிருக்கான் யார்? மயனோட சிற்பி. அப்போ அந்த மாயில் கை தேர்ந்தவன் அந்த மயனோட சிற்பி. கடைசியில் என்னாச்சு? அவ்வளவு அழகான ஒரு மாளிகையை கட்டி கொடுத்து இந்திரபஸ்தம்ன்ற ஒரு ராஜ்யத்தை நிர்மாணம் பண்ண அப்படியேப்பட்ட சொர்க்கலோகம் போல் இருக்கக்கூடிய அதை பார்த்தோடனே அப்படியேப்பட்ட ராஜ்யம் அடைஞ்சவனே இப்போ சூதாட சொல்லிட்டான். சூதாத்தில் மொத்தத்தையும் இழந்தார். ஆஹா, அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம், அவ்வளோ பெரிய ராஜ்யம்னா ஆசைப்படத்தக்கது. தேவர்களே பார்த்து ஆசைப்படுவாங்களாம். அப்படியேப்பட்ட இந்திரபஸ்தத்தை சூதாத்தில் தோற்று போனாங்க. அப்போ நிலையா? இதுக்கு முன்னாடி தான் இப்போ தான் அவர் ராஜ வேள்வியை பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணினார். சக்கரவர்த்தி ஒரு க்ஷணத்தில் இப்போ சக்கரவர்த்தி இல்லை. அதுதான் சூதாத்தில் எல்லாத்தையும் தோத்துட்டார். காட்டுக்கு ஓடு அப்படின்னா ஓட வேண்டியது. அப்போ இந்த சொத்து சுகத்தையார் நிலையா நம்புற? ந சேந்திரஸ்ய சுகம் கிஞ்சித்து ந சக்கரவர்த்தினக. சக்கரவர்த்திக்கு சுகம் இல்லைப்பா. 33 தேவர்களுக்கான இந்திரன் இருக்காங்க, அந்த இந்திரனுக்கு சுகம் இல்லை. குருவை அவமதிச்சதுனால சுகம் இல்லை. ந சேந்திரஸ்ய சுகம் கிஞ்சித்து ந சக்கரவர்த்தினக. அப்படியே தர்மபுத்திர சக்கரவர்த்தியாக இருந்தவர் கூட அடுத்த க்ஷணத்தில் எல்லாத்தையும் சூதத்தில் இழந்துட்டார்ப்பா. அவங்களும் சுகப்பட்டு வாழலப்பா. புரிஞ்சுக்கோ. யாருன்னா விரக்தஸ்ய முனிர் ஏகாந்த ஜீவினக. எவன் எல்லா ஆசைகளையும் விட்டு ஏகாந்தமாக, எப்பா நான் ஒன்றுமே இல்லாத, நான் ஆண்டியாக கூட இருக்கிறேன் பரவாயில்ல அப்படின்ட்டு எல்லா ஆசைகளையும் விட்டவனாக பகவானை உறுதியாக பற்றி கொள்கிறானோ அவன் தான் சுகம் அஸ்தி. சுகம் அவனுக்கு தான் உடையது. அதுதான் இந்த விஷயம் பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்படுகிறது. இந்திரன் என்ன பண்ணால் பிரகஸ்பதி அவமதிச்சிட்டான்.
ஆள் தான். உடனே அசுரகுருவாகிய சுக்கராச்சாரியர் சொன்னார், இப்போ போய் அடிச்சிங்கன்னா இந்திரன் விழுந்துருவான். உடனே அசுரர்கள் வந்து அடித்தாங்க. இந்திரன் வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். சொர்க்கலோகத்தை அசுரர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். ஒரு க்ஷணத்தில் சொர்க்கலோகம் போயிடுச்சுப்பார். அதுக்கு முன்னால் தான் திரிபுவன ஐஸ்வர்ய மதங்கள் நங்கியது. அந்த திரிபுவன ஐஸ்வர்யத்தில் மதம்தான். தேவர்கள் சித்தர்கள் கந்தர்கள்லாம் அவனை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப மேடக ஊர்வசி டான்ஸ் எல்லாம் பார்த்துன்னு இருந்தான். அப்படி ஒரு சொர்க்கலோக சௌக்கியத்தில் அப்படி உல்லாசமாக இருந்தான். அந்த கர்வத்தில் தான் குருவே அவமதிச்சிட்டான். அந்த சௌக்கியம் இப்போ எங்கே போச்சு? அசுரலால் மொத்தம் பிடுங்கப்பட்டு போச்சு. இப்போ லோலோன்னு அலையிறாங்க, பிரகஸ்பதி எங்கே. சரி, பிரகஸ்பதி போன பிறகு உடனே என்ன பிரம்மதேவர்கள் காலில் போய் வர்றாரு இந்திரன். 33 தேவர்கள் எங்கே அலையிறாங்க பாரு. பிரகஸ்பதி வீட்டுக்கு போனால் பிரகஸ்பதி இல்லை. சரி, உடனே பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்ணுறாங்க. பிரம்மதேவர் என்ன பண்ணுறார்? அப்போ விஸ்வரூபம் வயசில் சின்னவன் புல்லஸ்தான் அவன் காலெலாம் போய் விழும்படி நேர்ந்தது பார். எதனால்? பிரகஸ்பதி இல்லாததுனால விஸ்வரூபனை போய் குரு ஆசிச்சு. எவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சார் பார் இந்திரன். 33 கோடி தேவர்களுக்கு அதிபதி தான். ஆனால் நிம்மதி இருந்து தான். எதனால்? ஒரு குரு அவமதிச்சதுனால. அதனால்தான் தன்னை எப்பொழுதும் நான் பெரிய 33 கோடி தேவர்களுக்கு அதிபதி நான் போய் பிரகஸ்பதி வணங்குறதா? அவர் வந்து அப்படி உட்காரட்டும். டெய்லி தான் நான் வணங்குறேன். ஒரு நாள் வணங்கலைன்னா நான் இப்போ என்ன ஒரு திமிரு பற்றியா இந்திரனுக்கு? இல்லை, திமிருனா அந்த கண்ணை மறைக்குதான். அந்த செல்வம், பதவி, திமிரு, அந்த செல்வம், ஐஸ்வர்யங்கள் கண்ணை மறைச்சிடும். அப்படி மகான்களே வந்தாலும், குரு பிரகஸ்பதியே வந்தாலும் எழுந்துக்க மனசு வரல பார். புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கான பாடம். நமக்குள்ளே கொஞ்சம் வசதிகளோ பதவியோ புகழோ வந்துச்சுன்னா இது மாதிரி நம்ம கூட பெரியவங்களை, மகாத்மாக்களை அவமதிக்க கூட துணிஞ்சிடுவாங்க. வெட்கப்பட மாட்டாங்க. நம்ம எப்படி இருக்கணும்? என்னை எப்பொழுதுமே இந்த தீன நிலையிலே வச்சுக்குவா. எனக்கு விபத்துக்களே கொடுத்தாலும் பரவாயில்ல. அதான் குந்தி தேவி பிரார்த்தனை பண்ணுறது. விபதா சந்துன சஸ்வத்து தத்திர ஜெகத்குரு பவதோ தர்ஷனம் யத் சியாத்து அப்புனர்பவ தர்ஷனம். மீண்டும் ஒரு நான் மாத கர்ப்பத்தை பார்க்காம இருக்கணும்னா எப்பொழுதும் என்ன இந்த தீன நிலையிலேயே எனக்கு கஷ்டங்களே கொடு பரவாயில்ல. அப்போ தான் நான் உன்னை நினச்சினே இருப்பேன். கஷ்டம் தீர்ந்து போச்சுன்னா உன்னை மறந்துடுனே. இந்திரபஸ்தம் கட்ச உடனே தர்மபுத்திரன் மறந்துட்டாரு கிருஷ்ணனை. சகுனிகளை மொத்தம் தோத்துட்டாரு. போச்சு. இவ்வளோ பெரிய சொத்து இழக்கிறதுக்கு 14 ரூபாய்க்கு இது சொத்து இழந்தால் கூட பரவாயில்ல. 14 வருஷம் போய் வனம் போய் கஷ்டப்படணும்னு தலையெழுத்தான். ஏதோ ஒரு ராஜ சௌக்கியங்களை ஒரு அரை மணியாவது கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. துரியோதனன் அந்த அரை மணிலேருந்து எப்படியோ காலத்தை கழிச்சிருப்பாங்க. அதை விட்டுட்டு அரை மணிலேயே கூட நகரத்திலே கூட தான் காட்டுக்கு ஓடுங்கள். அப்போ சூதாத்தில் மொத்தம் தோற்று போனது மட்டும் இல்லாமல் காட்டுக்கும் போய் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவித்தாங்க பாண்டவர்கள். வாழ்க்கை அப்படியே மாறுது பாரு அடுத்த க்ஷணத்தில். அதான் சொல்கிறேன், நசேந்திரஸ்ய சுகம் கிஞ்சித்து ந சக்கரவர்த்தினஹா. இந்திரன் எப்படியோ லோலன்னு அலைஞ்சான். பிரகஸ்பதி இல்லைன்னு உடனே டக்குன்னு என்ன பண்ணான்? அங்கே ஓடினான். பிரம்மதேவர்கள் ஓடினான். அவர் என்ன பண்ணுறார்? விஸ்வரூபங்கள் பண்ண. விஸ்வரூபம் புல்லஸ்தானத்தில் இருக்கிறான். அவங்க காலில் போய் விழுந்து நீ தான் குருநாதர் அப்படின்றான். அது பிறகு அவரை வெட்டி போட்டு அதனால் பிரம்மத்தி தோஷம் பீடிச்சு கடைசியில் என்ன பண்ணான்? 4 பேர் பிரித்து கொடுத்தான். அவர் பிரம்மதோஷி தோஷம் விலகுச்சு. மறுபடியும் பார்த்து என்ன பண்ணுறான்? விருத்தராசுரனை வதம் பண்ணான். மறுபடியும் பிரம்மத்தி தோஷம் வந்துடுச்சு. மறுபடியும் தாமரத்தனில் போய் வளைஞ்சிக்கினான். மகாலட்சுமியுடைய தாமரை வீட்டிற்காலே அந்த தாமரை வீட்டிற்கு அந்த தாமரை நாளத்தில் போய் வளைஞ்சிக்கிட்டானா மகாலட்சுமியுடைய பாதுகாப்பில். அது பிறகு மறுபடியும் நாராயண கவசம் அவனை காப்பாற்றுச்சு உயிர் போகாதபடி. அந்த பிரம்மத்தி தோஷம் மறுபடியும் பீடிக்கும்போது அந்த பிரம்மத்தி தோஷத்தை சொல்கிறேன் எத்தனை இடத்துல அழையிறான் பார் இந்திரன். அந்த சமயம் பார்த்து நகுஷன் என்பவன் இந்திராணி அபகரிக்க பார்த்தான். எவ்வளோ தொல்லைகள் வருது பாருங்க. மனைவி விட்டு பதவி விட்டுட்டு இப்படி பிரம்மத்தி தோஷத்துக்கு பயந்துன்னு தாமரை நாளத்தில் போய் ஒழிஞ்சின்னு இருக்கிற அந்த காலத்தில் அந்த நகுஷன் தான் சொர்க்கலோகத்துக்கு இந்திரனாக இருந்தான். அப்போ இந்திராணி மேலே ஆசைப்பட்டான், இந்திரனுடைய மனைவி மேலே. அவர் சர்பன்னா சகஸ்தியர், நீ சர்பமாக போக கடவாய் அப்படின்ட்டு
சாபம் கொடுத்துட்டார். அவன் தான் பாம்பாக வர்றது. அந்த பாம்பு எப்போ விமோசனம் ஆகுதுன்னா கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால அந்த நகுஷன்ற பாம்பு விமோசனமாகி அது மறுபடியும் சொர்க்கலோகத்துக்கு போகிறான் அந்த நகுஷன். அப்போ இந்திரன் தன் மனைவியை விட்டுட்டு கஷ்டப்பட்டுன்னு இப்படி எப்படி எப்படி அலையிறான் பத்தியா? இந்திரன் எப்படி அலையிறா பத்தியா? ஏன்? சுகம் அஸ்தி நச்சேந்திரஸ்ய சுகம் அஸ்தி, சுகம் கிடையாது இந்திரனுக்கு கூட அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சரித்திரங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நச்சேந்திரஸ்ய சுகம் கிஞ்சித்து ந சக்கரவர்த்தினக, தர்மபுத்திரர் எப்படி அலைஞ்சார் பற்றியா நிம்மதி இல்லாமல். அதே மாதிரி தசரத சக்கரவர்த்தியும் 10 திக்கில் தசரதம் 10 திக்கில் ரதம் செல்லுமா. அவர் போனால் எல்லோரும் எழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க, அப்படி மரியாதை கொடுப்பாங்க. சில இடத்துல பயந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க, சில பேர் அவர் மேலே உள்ள கௌரவத்தினால மரியாதைக்கு நமஸ்காரம் கொடுப்பாங்க. ஆனால் அத்தனை திசைகளிலும் 10 திசைகளையும் போயிட்டு வந்த தசரதற்கு ஆக்சுவலி எங்கே வந்தது? கைகை மூலமாக. அதுதான் சொல்கிறது. எப்படிலாம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அதனால் அவர்களுக்கும் அந்த சக்கரவர்த்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் துக்கம் வந்து தான் செய்தது. அதுவே மரணத்துக்கு காரணமாக அமைஞ்சு போச்சு ராமனுடைய பிரிவு. நசேந்திரஸ்ய சுகம் கிஞ்சித்து ந சக்கரவர்த்தினக, தர்மபுத்திரர் சக்கரவர்த்தி, அதே மாதிரி நல சக்கரவர்த்தி எல்லாத்தையும் சூதாடியாக இருந்தார். அது மாதிரி மாறிடும். கொஞ்சம் பணம் திமிர் பதவி வந்துச்சுன்னா கொஞ்சம் சூதாடினா தப்பு, மதுபானம் பண்ணான்னா தப்பு அப்படின்னு அதில் இறங்கிடும். அது நம்ம குலத்துக்கு குடியை கெடுக்குன்னா கெடுக்குது இல்லையா? பின்னாடி கஷ்டப்படுறோம் இல்லையா? அப்பயும் அதில் ஈடு பண்ணணும். கர்வம் காரணம். அதான் சொல்கிறேன், மதக ஏன மான மதக, அது மாதிரி உள்ள அபிமானத்தினால மதம் கர்வம் உண்டாயிடுதான். அதெல்லாம் பணம் பதவி அழகு ஆடம்பரம் இவைகளில். அப்போ பகவானை மறக்க தான் செய்யணும். இதெல்லாம் சரித்திரங்கள் நமக்கு அப்படி காட்டுறது. குந்தி தேவி சொல்கிறா, என் பிள்ளைகள்லாம் இந்திரபஸ்தை அடைஞ்சோடனே மறந்துட்டாங்களே, அதனால தானே இவ்வளோ துன்பங்களுக்கு நாங்கள் ஆளானோம். என்ன துன்பங்கள் வந்ததுன்னா விஷான் மகாக்னே புருஷாத தர்ஷனாத்து 1-2 துன்பங்களாக சொல்ல முடியும். விஷத்தினால் பாதிக்கப்பட்ட பீமன். ஆனால் அந்த விஷம் நாகலோகத்தில் போனால் நாகங்களால் அந்த விஷம் முறிவு ஏற்பட்டது. அங்கே வந்து என்னென்னா 8000 யானை பலத்தோடு வெளியே வரான். அங்கே கொடுத்த பானத்தை சாப்பிட்டதுனால பலத்தோடு இருந்து வரான், கந்தர்களுடைய அனுகிரகத்தினால பீமசேனன். அப்படி மட்டும் இல்லாமல் மனுஷர்களை தின்னக்கூடிய இடும்பாசுரம் பகாசுரம்லாம் ஜெயிக்கூடிய பலம் எங்கேருந்து வந்ததுன்னா அந்த பலத்தோடு வந்தான் இல்லையா? அந்த பலம் பகவான் அனுகிரகத்தான் வந்தது. அந்த பலத்தினால் அவர்களை ஜெயித்தான். அது அசத்துக்கள் நிறைஞ்ச சபையில் திரௌபதி மானம் கிருஷ்ணால் காப்பாற்றப்பட்டது. அப்போ வேணா எதனா ஒன்று நடந்து பகவான் நேரில் வந்து காப்பாற்றினா தான், நேரில் வந்து செய்கிறதான் கிடையாது. இந்த அந்த நாகலோகத்துக்கு போக வேண்டியது வந்தது பீமனுக்கு. அந்த நாகலோகவாசிகள், நாகலோகத்து ராஜா வந்து குந்தி தேவிக்கு உறவினர் என்பதனால் அவர்களுக்கு சில பானம் கொடுத்தாங்க. அந்த பானம் சாப்பிட்டா 10,000 பலம் வந்தது அவனுக்கு. நீ இப்போ பாரத போருக்கு இந்த பலம் உதவும், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ தான் பீமன் நல்ல பலசாலியாக வந்து சேர்றான். விஷம் கொடுத்த பீமன், விஷம் சாப்பிட்ட பீமன் நல்ல பலசாலியாக வந்து சேர்றான். யாருடைய காரணம்? கிருஷ்ணனுடைய கிருபையும் அத்தனையும். ஆமாம், ஹரேர் அபிரக்ஷிதா, நீ தானே அந்த குழந்தைய காப்பாற்றின பீமனை, வேற யாரும் காப்பாற்றுவாங்க? அதான் சொல்ல. அதே மாதிரி திரௌபதியை காப்பாற்றுனது கிருஷ்ணன் தான். அது வனவாச கிருஷ்ணதா, வனவாசத்தில் இப்போ நகுஷன்ற பாம்பாக இருக்கும்போது அவன் வாயிலுக்குள்ளே எல்லாம் புகுந்தான் பாண்டவர்கள்லாம். கிருஷ்ணன் உள்ள எலியாக புகுந்து அந்த காண்டியவன் ஆகிய அர்ஜுனுடைய நானை அறுத்துட்டார் கடித்து. அந்த காண்டியவன் வெடித்து வயிறு கிழிஞ்சு போய் அந்த நகுஷன் பாம்புன்ற வயிறு கிழிஞ்சு போய் அந்த 4 பேரும் உயிருடன் எழுந்து வரும்படி பகவான் கடாட்சம் பண்ணி கிருஷ்ணர் காப்பாற்றினார். அதனால்தான் அவருக்கு தான் அந்த நகுஷன் என்ற பாம்பு சாப மோஷனம் அறிந்து, நான் நகுஷன்ற ராஜா, நான் சொர்க்கலோகத்துக்கு கிளம்புறேன்னு சொல்லி பகவானை நமஸ்காரம் பண்ணி சொர்க்கலோகத்துக்கு போகுது. அந்த நகுஷன் சொர்க்கலோகத்தை அடையிறார் மறுபடியும். இப்போ வந்து இந்திராணி மேலே ஆசைப்படல, தார்மீகமாக நடந்துக்கிறார் யார்? நகுஷன். ஏன்னா சாபம் பெற்றதுனால எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தான். கஷ்டம் வந்த பிறகு தான் திருந்துறாங்க.
நகுஷன் அப்படி தான் திருந்தனான். அதுக்கு முன்னாடி இந்திரனை மேலே ஆசைப்பட்டிருந்தான், பிறர் மனைவி மேலே. இவன் சாபம் பெற்று பாம்பாக பிறந்து அந்த பாம்பு பகவானால் கிழிக்கப்பட்டு சாபமோஷனம் அடைந்து இப்போ சொல்கிறான், அப்பா இனிமேல் நான் தவறு செய்யக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் அபச்சாரப்பட்டால் கூட ரொம்ப நாள் பகவான் விட்டு பிரிஞ்சிருக்கிறோம், நிறைய துன்பங்கள் அனுபவிக்கிறோம், அது வேண்டாம். அபச்சாரப்படாமல் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தாவே போதும், நம்ம கீழவே இருந்தாவே நல்லாயிருக்கும். அதனால் பணிவு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த சரித்திரங்களும் நம்மளுக்கு அப்படி தான் காட்டுது. அப்போ பகவான் என்ன பிரார்த்தனை பண்ணும்? புனச்ச பூயாத் பகவத் அனந்தே ரதி பிரசங்கஸ்ய ததா அர்ஷயேஷு மகத்சு யாம் யாம் உபயாமி சிருஷ்டிம். பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட சகல ஜீவராசிகளத்திலையும் நான் நட்பு உறவை பாராட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். அதுதான் வரமா வேணும்ட்டு கேட்குறோம். மைத்ரேஸ்து சர்வத்திர நமோத்விஜேபிய. சரி, ராம ராம ராம் ஸ்ரீ ராமநாம சங்கத்துக்கு ஜெய். இதோட பூர்த்தி பண்ணிப்போம். அதான் பகவான்களை பிரார்த்தனை பண்ணோம். எப்பொழுதும் நமக்கு திருந்திய புத்தி, கஷ்ட காலத்தில் மனசு திருந்துற அந்த திருந்திய புத்தி எப்பொழுதும் நல்லா இருக்கும்போது அந்த புத்தி இருக்கணும், அந்த பக்குவம் இருக்கணும். அந்த பக்குவத்தை விட்டு நான் விலகக்கூடாது. திருநாத்தபி சுனேச்சேன்னு புல்லை விட பணிவாக இருக்க வேண்டும். தரோரபி சகிஷ்ணனா மரத்தை விட பொறுமையாக இருக்கணும். அப்புறமா திருநாத்தபி சுனேச்சேன்னு தரோரபி சகிஷ்ணனா அமானிதா மானதேன்னு. நான் எல்லாருக்கும் எல்லா விதமான மரியாதைகளை செலுத்தணும், ஆனால் எனக்கு எந்த வித மரியாதையும் நான் எதிர்பார்க்கக்கூடாது எனக்காக. அப்போ யார் இப்படி கடைப்பிடிக்கிறாங்களோ அவர்கள் கீர்த்தனைய சதாஹரிஹி, எப்பொழுதும் பகவத் பக்தியில் அவங்க தலைச்சியாக இருக்கலாம், பகவான் நாமத்தை எப்பவும் கீர்த்தனை பண்ணலாம், பகவானுடைய புகழை அவர்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள். கீர்த்தனைய சதாஹரிஹி அப்படின்னு சிஷ்டாஷ்டகத்தில் அருமையான ஸ்லோகம். சும்மா 4 வரையில் பெரிய விஷயத்தை சைதன்ய மகாபிரபு சொல்லிட்டார். அப்போ ஒரு பக்தர்கள்லாம் இதான் கடைப்பிடிக்க வேண்டியது. இதனால்தான் ஜென்ம சாபல்யம் அடையும், பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ராம 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 ஸ்ரீ ராமநாதன் की जय, आंजनेय स्वामी की जय, सर्व साधुमणि की जय, राम 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 राम। श्रीमद् भागवत भगवान की जय, राधे कृष्ण भगवान की जय, राम 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 राम।